It's story time. ஒழுங்கா விசாரிக்காம மனசுக்கு தோணினதை தீர்ப்பா சொல்ற ஒரு நீதிபதிக்கு என்ன தண்டனை கிடைச்சிதுன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. முத்துத்தீவுன்னு ஒரு பெரிய தீவு இருந்துச்சு. அந்த நாட்டோட ராஜா பேரு ராஜாங்கன். அவர் நீதி நேர்மை தவறாம ஆட்சி செய்யணும்னு முயற்சி செஞ்சாலும் அவரோட கட்டுப்பாடுல இருந்த அந்த தீவுல அங்கொன்னும் இங்கொன்னுமா ஏதோ தப்பு நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. மக்களோட மக்களா கலந்திருந்து தப்பு செய்யற அரசாங்க அதிகாரிகளை கண்டுபிடிக்கிறதுக்காக ராஜாங்கன் அடிக்கடி மாறு வேஷத்துல அரண்மனையை விட்டு கிளம்பிடுவாரு. 2-3 நாள்ல ஆரம்பிச்சு அதிகபட்சம் 1 வாரம் வரைக்கும் அவரு அந்த தீவுக்குள்ள விதவிதமான மாறு வேஷத்துல சுத்திக்கிட்டு இருப்பாரு. அவரு மாறு வேஷத்துல தீவுக்குள்ள நடமாடுறது அரண்மனையில இருக்கிற 2-3 பேரை தவிர வேற யாருக்குமே தெரியாது. ஒவ்வொரு தடவை அவரு அப்படி மாறு வேஷத்துல தீவுக்குள்ள சுத்திட்டு வரும்போதும் 4-5 அரசு அதிகாரிகளுக்காவது தண்டனை கிடைக்கிற மாதிரி ஆயிடும். இந்த தடவையும் அவரு மாறு வேஷத்துல அரண்மனையிலேருந்து கிளம்பி தீவு முழுக்க சுத்திட்டு ராத்திரி ஒரு சத்திரத்துல வந்து தங்கினாரு. அந்த சத்திரத்துல அவரை போலவே இன்னும் கொஞ்சம் பேரும் தங்கி இருந்தாங்க. ராஜா அவங்க கிட்ட வெளிநாட்டிலேருந்து வியாபாரத்துக்காக அந்த தீவுக்கு வந்திருக்கிற ஒரு வியாபாரி தன்னோட பேரு அமுதவாணன் அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாரு. மற்ற எல்லாரும் தங்களை தாங்களே அறிமுகப்படுத்திக்கிட்டு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்ததுக்கு அப்புறமா ஒவ்வொருத்தரா தூங்க போனாங்க. கடைசியா ராஜாவோட நாகன்னு ஒரே ஒருத்தர் மட்டும் இருந்தாரு. அவரு தன்னை ஒரு நாடோடி அப்படின்னு அமுதவாணன் கிட்ட அறிமுகப்படுத்திக்கிட்டாரு. எனக்கு தோட்ட வேலை நல்லா தெரியும். நிறைய நாடுகளை சுத்தி பார்க்குற ஆசையில நானும் நாடு நாடா சுத்திக்கிட்டு இருக்கேன். இந்த தீவுக்கு வந்து 5 வருஷம் ஆகுது. மற்ற நாடுகளை விட இந்த தீவு எனக்கு கொஞ்சம் பிடிச்சு போனதுனால இங்கேயே இருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அமுதவாணன் அவர்கிட்ட, நான் இப்பதான் முதலா இந்த தீவுக்கு வரேன். நீங்க 4-5 வருஷமா இங்கேயே இருக்கிறதுனால இந்த தீவை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்க. இந்த தீவுல அரசு அதிகாரிகள் எல்லாம் நேர்மையாத்தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்டாரு. இப்ப நாகன் சொன்னாரு, எல்லா அரசு அதிகாரிகளையும் நல்லவங்கன்னு நாம சொல்லிட முடியாது. கெட்டவங்களும் சில பேர் இருக்கதான் செய்யறாங்க. ஆனா இந்த தீவுல ரொம்ப நாளைக்கு ஒரு அரசு அதிகாரியால கெட்டவனா இருக்க முடியாது. எப்படியோ அவரை பத்தி ராஜாவுக்கு தெரிஞ்சு அவருக்கு தக்க தண்டனை கிடைச்சிடும். ஆனா அரசு அதிகாரிகள் விஷயத்துல இவ்வளவு கவனமா இருக்கிற ராஜா நீதிபதிகள் விஷயத்துல கோட்டை விட்டுட்டாரு அப்படின்னு சொன்னாரு. அமுதவாணனுக்கு இப்ப நாகனோட பேச்சுல கொஞ்சம் ஆர்வம் வந்துச்சு. எந்த நீதிபதியை நீங்க சொல்றீங்க? இல்ல இந்த தீவுல இருக்கிற எல்லா நீதிபதியுமே ஒழுங்கா தீர்ப்பு சொல்றது இல்லையா அப்படின்னு கேட்டாரு. இப்ப நாகன் சொன்னாரு, மற்ற எல்லா நீதிபதிகளும் நல்லாத்தான் தீர்ப்பு சொல்றாங்க. ஆனா ரங்கபதினு ஒரே ஒரு நீதிபதி மட்டும் எந்த வழக்கையும் ஒழுங்கா விசாரிக்காமலே அப்போதைக்கு அவரு மனசுல என்ன தோணுதோ அதை தீர்ப்பா சொல்லிடுவாரு. அது உண்மையானு சோதிச்சு பார்க்கறதுக்காக நானே அவர்கிட்ட போய் ஒரு சவுக்கடி வாங்கிக்கிட்டு கொஞ்சம் பணத்தையும் ஏமாத்தி வாங்கிக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. இப்ப ராஜா அவர்கிட்ட, நீங்க சொல்றத கேட்கறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அது என்ன வழக்குல நீங்க ஒரு சவுக்கடி வாங்கிக்கிட்டு நீதிபதியை ஏமாத்தினீங்கிறத கொஞ்சம் விவரமா சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரு. இப்ப நாகன் சொன்னாரு, இந்த தீவுல கண்ணு தெரியாத 3 பிச்சைக்காரங்க இருக்காங்க. கங்கன், மயிலன், கட்டையன்னு அவங்க பேரு. அவங்க 3 பேருமே ஒரு பாழடைஞ்ச வீட்டுல தான் தங்கி இருக்காங்க. அவங்க 3 பேரும் ஒவ்வொரு நாளும் பிச்சையா கிடைக்கிற பணத்துல கொஞ்சமா செலவு பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற பணத்தை அவங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு இடத்துல சேமிச்சு வைப்பாங்க. ஒவ்வொரு நாளும் காலையிலேந்து பிச்சை எடுத்துட்டு நண்பகல்ல அவங்க 3 பேரும் ஒரே இடத்துல ஒன்னா கூடி ஒன்னா உக்காந்து தான் சாப்பிடுவாங்க. அப்படி அவங்க 3 பேரும் ஒரு நாள் ஒன்னா கூடும்போது அந்த இடத்துல நானும் இருந்தேன். அவங்க 3 பேருக்கும் கண்ணு தெரியலங்கிறதுனால நான் அங்க இருந்தத அவங்க கவனிக்கவே இல்லை. அதுல கங்கன் மயிலன்கிட்டையும் கட்டையன்கிட்டையும் காலையிலேருந்து வீணா அலைஞ்சு திரிஞ்சதுதான் மிச்சம். எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல. உங்களுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு கேட்டாரு.
இப்ப கட்டையன் சொன்னாரு, உங்களுக்காவது ஒன்றும் கிடைக்கல, எனக்கு கொஞ்சம் திட்டு கிடைச்சிது. தூங்கிக்கிட்டு இருந்த ஒருத்தரை எழுப்பி பிச்சை கேட்டதுனால அவர் என்ன நல்லா திட்டி விட்டாரு. பணம்னு எனக்கும் ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு சொன்னாரு. இப்ப மயிலன் மற்ற 2 பேர்கிட்டையும், எனக்கும் இன்னைக்கு ஒன்றும் கிடைக்கல, அதுக்காக நாம 3 பேரும் பட்டினி கிடக்க முடியாது. இன்னைக்கு பிச்சை எடுக்கிறத இதோட முடிச்சுக்கிட்டு நாம 3 பேரும் வீட்டுக்கே போயிடலாம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சேர்த்து வச்ச பணத்திலேந்து கொஞ்சமா எடுத்து சாப்பாட்டுக்கு மட்டும் செலவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அவங்க சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம்தான் பிச்சைக்காரங்களால அவங்களோட செலவு போக மீதம் இருக்கிற பணத்தை சேர்க்கவும் முடியுது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது. இந்த 3 பிச்சைக்காரங்களும் எவ்வளவு பணம் சேர்த்து வச்சிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிற ஆர்வம் எனக்கு வந்துடுச்சு. அதனால அவங்களுக்கு தெரியாம அவங்க கூடவே நானும் அவங்க வீட்டுக்கு போனேன். யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி அவங்க தங்கி இருந்த வீட்டோட சமையலறையில அடுப்புக்கு அடியில ஒரு மரப்பெட்டிக்குள்ள அவங்க பணத்தை சேமிச்சு வச்சிருந்தாங்க. 3 பேருக்குமே கண்ணு தெரியாதுங்கிறதுனால சமைக்கிறதுக்கு அடுப்பை பயன்படுத்த வேண்டிய அவசியமே அவங்களுக்கு இல்ல. அந்த பெட்டிக்குள்ளேந்து 3 பேருக்கு சாப்பாடு வாங்க தேவையான அளவு பணத்தை எடுத்துக்கிட்டு கட்டையன் வெளியே கிளம்பினாரு. நான் மற்ற 2 பேரோட சத்தம் காட்டாம அதே வீட்டில் இருந்தேன். கொஞ்ச நேரத்துல சாப்பாடு வாங்கிக்கிட்டு வந்த கட்டையன் எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டுட்டு சாப்பாடு பொட்டலங்களை பிரிச்சு வச்சுக்கிட்டு உக்காந்தாரு. எனக்கும் பசியா இருந்ததுனால நானும் அவங்க கூட சாப்பிட உக்காந்தேன். ஆனா ஒரு வாய் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்ச உடனேயே மயிலன் சொன்னாரு, நம்ம 3 பேர் சாப்பிடுற சத்தத்தை விட 4வதா யாரோ சாப்பிடுற சத்தம் எனக்கு கேக்குது. கட்டையா, நீ சாப்பிடுறதுக்கு யாரையாவது கூட்டிக்கிட்டு வந்தியா அப்படின்னு கேட்டாரு. கட்டையன் பதில் எதுவும் சொல்றதுக்கு முன்னாடி கங்கன் சொன்னாரு, கட்டையன் சாப்பாடு வாங்க போயிருந்தப்பவே நம்ம 2 பேரை தவிர வேற யாரோ ஒருத்தர் மூச்சு விடுற சத்தமும் எனக்கு கேட்டுச்சு. கண்டிப்பா நம்ம வீட்டுல நம்ம 3 பேரை தவிர யாரோ இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. நான் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடலாமா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி கட்டையன் ரொம்ப பயந்து போய் திருடன் திருடன்னு கத்தி கூப்பாடு போட்டுட்டாரு. அவரோட சத்தத்தை கேட்டு தெருவில் போய்கிட்டு இருந்த 5-6 பேர் அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. இப்ப அவங்க கிட்டேந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு யோசிச்சு நானும் கண்ணு தெரியாதவன் மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். வந்தவங்க கிட்ட, எங்க 4 பேருக்கும் இருக்கிற பிரச்சனை கொஞ்சம் பெருசு, எங்க 4 பேரையும் நீதிபதி ரங்கபதி கிட்ட கூட்டிக்கிட்டு போங்க, எங்க பிரச்சனைய அவரு தீர்த்து வைப்பாரு அப்படின்னு சொன்னேன். இதுக்குள்ள மத்த 3 பேரும், எங்க 3 பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல, இவருதான் புதுசா வந்திருக்காரு, இவருதான் திருடன் அப்படின்னு என்ன பார்த்து கத்தினாங்க. அங்க வந்திருந்தவங்களும் யார் பேர்ல தப்புங்கிறது தெரியாம எங்க 4 பேரையும் நீதிபதி ரங்கபதி கிட்ட கூட்டிக்கிட்டு போனாங்க. கங்கன் நீதிபதி கிட்ட, நாங்க 3 பேரும் கண்ணு தெரியாத பிச்சைக்காரங்க, எங்க கிட்ட இருக்கிற பணத்தை திருடுறதுக்காக வந்த திருடன் தான் இந்த 4வது ஆளு அப்படின்னு சொன்னாரு. இப்ப ரங்கபதி எங்க எல்லார்கிட்டையும், யார் அந்த 4வது ஆளுன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டாரு. இப்ப நான் கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டே நீதிபதி கிட்ட, உங்ககிட்ட இருக்கிற சாட்டையை எடுத்து அடிச்சா யார் திருடங்கிறது தன்னால தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சொன்னேன். நீதிபதி கொஞ்சம் கூட யோசிக்காம எங்க 4 பேரையும் சாட்டையால அடிக்க உத்தரவு போட்டாரு. அதுல முதல் சவுக்கடிய நானே வாங்கிக்கிட்டேன். அடி தாங்க முடியாத மாதிரி நீதிபதி கிட்ட, உண்மையை ஒத்துக்கிறோம், எங்க எல்லாரையும் மன்னிச்சிடுங்க, நாங்க எல்லாருமே கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சு மக்களை ஏமாத்தி பிச்சை எடுத்து அதுல செலவு செஞ்சது போக மிச்சம் இருக்கிற பணத்தை எங்க வீட்டுல ஒரு இடத்துல சேர்த்து வச்சிருக்கோம். நான் செஞ்சது தப்புதான், என்னை மன்னிச்சு சேர்த்து வச்ச பணத்தை எங்க 4 பேருக்கும் சரிசமமா பங்கிட்டு என்னோட பங்கை என்கிட்ட கொடுத்தா நான் இனிமே யாரையும் ஏமாத்தாம அந்த பணத்தை வச்சு நான் பொழைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அழுதேன். நீதிபதியும் அவரோட ஆட்களை அனுப்பி பிச்சைக்காரங்களோட வீட்டுல அடுப்புக்கு அடியில இருந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு வந்தாங்க. மேல்கொண்டு எதுவும் விசாரிக்காம அந்த பெட்டியில இருந்த பணத்தை 4 பங்கா பிரிச்சு என்னோட பங்கை என்கிட்ட கொடுத்து என்ன அனுப்பி விட்டாங்க. பாவம் அந்த 3 பிச்சைக்காரங்களையும் கண்ணு தெரியும்னு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க சவுக்கால அடிக்கிறத பார்த்துக்கிட்டே
நான் நீதிமன்றத்தை விட்டு வெளியே வந்துட்டேன். ரங்கபதி எதையும் சரியா விசாரிக்க மாட்டாரு அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக பாவம் அந்த கண்ணு தெரியாத 3 பிச்சைக்காரங்களுக்கும் சவுக்கடி வாங்கி கொடுத்து அவங்களோட பணத்திலையும் ஒரு பங்கை எடுத்துக்கிட்டு வந்தது என்னோட மனசை ரொம்ப உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஏன் பங்கா எனக்கு கிடைச்ச பணத்தை 3 சரிசமமான பங்கா பிரிச்சு அடுத்த நாளே நான் அந்த கண்ணு தெரியாத பிச்சைக்காரங்களுக்கே மறுபடியும் சேர்த்துட்டேன். ஆனா சரியா விசாரிக்காத ஒரு நீதிபதியினால குற்றவாளியான நான் ஒரு பங்கு பணத்தோட தப்பிச்சிட்டதும் நிரபராதியான அந்த கண்ணு தெரியாத 3 பிச்சைக்காரங்களும் சவுக்கடி வாங்கினதையும் என்ன செஞ்சாலும் நியாயப்படுத்த முடியாது அப்படின்னு சொன்னாரு. ஏதோ யோசனையில இருந்த அமுதவாணன், கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, நியாயம் கிடைக்க வேண்டியவங்களுக்கு கண்டிப்பா அது கிடைக்கும் அப்படின்னு மட்டும் சொன்னாரு. இது நடந்து 2 நாள் கழிச்சு ரங்கபதி கிட்டேந்து நீதிபதி பதவி பறிக்கப்பட்டுச்சு. அவரு முத்துத்தீவை விட்டே நாடு கடத்தப்பட்டாரு. அது வரைக்கும் நாடோடியா இருந்த நாகனுக்கு அரண்மனையோட தோட்டத்தை பராமரிக்கிற வேலை கிடைச்சுது. அவரும் அதை விரும்பி ஏத்துக்கிட்டாரு. கண்ணு தெரியாத 3 பிச்சைக்காரங்களும் பிச்சை எடுக்காம கௌரவமா வாழற அளவுக்கு ராஜா அவங்களுக்கு ஒரு ஏற்பாடும் செஞ்சிருந்தாரு. இதெல்லாம் நாகனுக்கு தெரிய வந்தப்போ அன்னைக்கு அந்த வியாபாரி அமுதவாணன் சொன்ன மாதிரியே கடவுள் இருக்காரு அப்படின்னு அவரும் நினைச்சுக்கிட்டாரு. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.